ஸ்வீட்டு சோனோ ஸ்வீட் தேவையான பொருள் வந்து 1/2 லிட்டர் பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஏலக்காய் பவுட்ரு, ஜீனி 150 கிராம், நெய். பாலை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மாவு போடுங்க கார்ன்ஃப்ளவர். நான் 4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு சுகர் போட்டுருங்க. இப்போ ஏலக்காய் பவுட்ரு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா கட்டி வராமல் நல்லா கலக்குங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த நான்ஸ்டிக் இப்படி வைங்க. அது நல்லா காஞ்ச பிறகு இந்த பாலாயில் விடணும். இதை ஊற்றிடுங்க. பால் இந்த பாலை வந்து இந்த பாத்திரத்தில் விட்டுட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடியில் வந்து மாவு இதாகிடக்கூடாது. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஜாம் மாதிரி வரும். வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் விடுங்க. 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா கட்டியாயிருச்சு. எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பூவில் போட்டு பரட்டி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ எடுத்து இப்படி நல்லா தேங்காய் பூ போட்டு இப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் 2 கிறிஸ்மஸ் பழம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு அண்டிப்பருப்பு